நிறைய குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுங்க. பேசி 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 என்னதான் கண்டாங்கன்னே தெரியல. அந்த போன்ல அப்படி என்னத்தை தான் பேசுவாங்கன்னே தெரியலங்க. செல்போனு அன்பை மறக்க பண்ணிச்சு. இன்னும் சொல்ல போனா சாப்பிடுற சாப்பாடையே ருசியா சாப்பிடுறவங்க நிறைய பேர் இல்லைங்க. சாப்பிடும் போது கூட நீங்க நிறைய பேர் என்ன நோண்டிட்டு இருப்போம் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்துவம் நிறைவேறதோ இல்லையோ, செல்போன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஆட்கள் தூங்கும் போது கடைசியா பார்க்கிறது என்ன பிரதர்? சத்தமா சொல்லு. முழிக்கும் போது ஃபர்ஸ்டா பார்க்கிறது என்ன பிரதர்? தூங்கும் போதும் கடைசியா பார்க்கிறது செல்போனு, முழிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் பார்க்கிறது செல்போன் தாங்க. இல்ல ரொம்ப யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு செல்போன் ஒரு குடும்பத்தை பிரிச்சிருச்சு, அன்பை எடுத்து போட்டுருச்சு, அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பேச்ச குறைச்சிருச்சு, மூழ்கி அதுலயே உள்ள உட்கார்ந்து இன்னும் நிறைய பேர் காதுல ஒரு ஹெட்போனை வேற மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான், உலகமே மறந்து போயிடுது. இந்த பிள்ளைங்களுக்கு வேற ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாத்தையுமே போன்ல கொண்டு வந்துட்டாங்களா? கேட்டா ஆன்லைன் அட்டன் பண்றேன்னு தான் சொல்றாங்க. என்ன அட்டன் பண்றாங்கன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க உண்மையா ஆன்லைன் தான் அட்டன் பண்றாங்க. சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில அட்டெண்டன்ஸை போட்டுட்டு எங்கேயாவது ஒரு வாரத்தில் ஒரு செல்போனை வச்சிடறாங்க. அது பாட்டுக்கு கத்திட்டே கிடக்குது. என்னடா செல்போன்ல யாரோ கூப்பிடுறாங்க போல தெரியுதுன்னா உடனே மேம் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க, மேம் பாடம் எடுத்துட்டு இருக்கிறாங்க, இவர் அதை கண்டுக்கிறதே இல்லை. இன்னும் சிலர் அதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க சேட் பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இப்படி செல்போன் பைத்தியங்களாகவே நிறைய பேர் மாறிட்டாங்க.